உள்ள வாங்க. இதான் மணி அண்ணனோட வீடுங்க. அதாவது மணி அண்ணன் வீடை வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். உள்ள வாங்க. அப்படியே உள்ள ரைட். லெஃப்ட் ரைட்டுங்களா? ரைட்டுங்க. ரைட் உள்ள வந்தீங்கன்னா சார் இது ஹாலுங்க. இது வந்து இது ஹாலுங்களா? இது ஹாலுங்க. சரிங்க. உள்ள கிச்சன். இதுங்க. உள்ள கிச்சன். சரி ரைட்டுங்க. பாட்டு. உள்ள வாங்க. இது வந்து கிச்சனுங்க. சரிங்க. இது வந்து மணி அண்ணன் வந்து இங்க இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து இருந்த கிச்சனுங்க. இப்போ வந்து திருப்பூர் போயிட்டாங்க. அப்படிங்களா? அப்படிங்க. இது வந்து கிச்சன். இப்போ வந்து மழை எல்லாம் இடிஞ்சிருக்குதுங்க. பராமரிப்பு இல்லாதனால வந்து இடிஞ்சிருக்கு. அப்படிங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து அவங்க பாட்டியோட ரூம். அப்படிங்களா? ஆமாங்க. இதுதான் சார் பாட்டியோட ரூமுங்க. பாட்டிக்கு மட்டும் பாட்டியோட வந்து பாட்டியோட ரூம். பாட்டி பிள்ளை இல்லைங்களா? பாட்டியில இறந்துட்டாங்க. பாட்டி இறந்துட்டாங்க. அப்படிங்க. அதனால கொஞ்சம் இதுவும் அப்படிதான் இருக்கு. இதுவும் அப்படித்தாங்க இருக்கு. ஏன்னா ஃபுல்லா அவங்க உள்ள திருப்பூர் போட்டதுனால பராமரிப்பு இல்லாதனால இருக்கு பாட்டி ரூம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா ரூம் வந்து இதுங்க. ஊருக்கு போனனால பூட்டி இருக்கு. ஊருக்கு போனனால வந்து பூட்டி இருக்கு. ஓ ரைட் ரைட். இது வந்து அம்மா அப்பாவோட ரூமுங்க. சரி சரி. மணி அண்ணன் வந்து தூங்குற ஹால் வந்து இது வந்து ஹால். இங்க தான் வந்து அண்ணன் தூங்குவாரு. சரி சரி. மணி அண்ணன் வந்து தூங்குற இடம் வந்து இதுங்க. தூங்குற இடம் அதாவது இது. அது நெக்ஸ்ட் பார்க்க போனா என்னோட அடுத்து ஒரு சமையக்கட்டு ஒன்று இருக்கு. அப்படிங்களா? ஆமாங்க. இங்க வந்து 2 சமையக்கட்டு இருந்துச்சுங்க. சரி சரிங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாதனால அதாவது ஊருக்கு போனாங்க திருப்பூருக்கு போனதுனால வந்து பாத்தீங்கன்னா மழைகள்லாம் பெய்து பராமரிப்பு ஏன் வேஸ்டா செலவு பண்ணோன்னே விட்டாங்க. மறுபடியும் வருவாங்க. என்ன அப்படின்னா பராமரிப்பு இல்லை. இதை வந்து இப்போ நாங்கள் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா பாருங்க. அடுத்து பார்க்க போறது வந்து நம்ம வந்து பாத்ரூம் அதாவது ஸ்விம்மிங் பூல். அப்படிங்களா? இது வந்து ஸ்விம்மிங் பூல். அதாவது மணி சார் வந்து சின்ன வயசுல வந்து குளிச்ச இடம் வந்து இது. மணியனை வந்து குளிச்ச இடம் வந்து இதுங்க. இது அப்படியே சுத்தி போனா இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். தென்னை மரத்தில் தேங்காய் பிடிங்கி சாப்பிடுறது இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்த இடம். அதாவது மறக்க முடியாத சம்பவம் வச்சுக்கீங்களேன். அதாவது இதெல்லாம் ஒரு இது வந்து மாவட்ட இடங்களா? அந்த சட்டி பானையில விளக்குவாங்க வந்து இது வந்து கிரைண்டருங்க. சரிங்க. அதெல்லாம் சட்டி பானையில கழுவிட்டு இருந்தேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க மிளகா செடி, இது வந்து எலுமிச்சம்பழம் செடி இப்படி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க. தென்னை மரத்தில் தேங்காயெல்லாம் நாங்களாம் வந்து அப்படியே உடச்சி சாப்பிடுவோம். ஏழ்நிலாம் குடிப்போங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டாங்க அமைக்கல இதெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது. சரி சரி. ஆக்சுவலி சொல்லவே இல்லை. அடுத்து வந்து நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து தோட்டத்தை வந்து சுற்றி காமிக்க போகிறோம். வீட்டை வந்து சுற்றி காமிக்க வந்து நீங்கள் வந்து போயிருக்கீங்க. ரைட். கொஞ்சம் தப்பிச்சு இது வந்து முன்பகுதிங்களா? இது முன்பகுதி. ரைட்டுங்க. அடுத்தது வந்து நான் இப்படி திருப்பும்போது வந்துங்க இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. ரைட்டுங்க. இப்போ தெற்கு பார்த்த மாதிரி வந்து 2 வீடு இருக்குது இல்லைங்களா? ரைட்டுங்க. அடுத்தது வந்து நம்ம இப்படி இந்த பக்கம் திரும்பும்போது இது வந்து பாத்ரூம். ரைட்டுங்க. அடுத்து வந்து இந்த பக்கம் வரும்போது வடக்கு பார்த்த மாதிரி 2 வீடு இல்லைங்களா? ரெண்டுமே கிச்சன். ரைட். ஓகேங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து அன்னைக்கு இந்த இதெல்லாம் ஆற்ற இடங்க. ஓ சரி சரி. அந்த பழங்காலத்து இது இல்லைங்களா? பழங்காலத்து இது இல்லை. பார்த்தீங்கன்னா மணியம்மாவோட சித்தி மாமியார். அப்படிங்களா? சரி சரிங்க. இவங்க வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்களுடைய பேரன்லாம் எங்கே இருக்கிறாங்க? அவன் பெங்களூர்ல இருக்காங்களா? இவங்களோட பேரன்லாம் வந்து பெங்களூர்ல இருக்காங்க. அப்படிங்களா? ஓகே. இப்போ இது வந்துங்க ஃபுல் ரொட்டேட் இல்லைங்களா? வீட்டோட வெளிப்புற தோற்றம். ஃபுல் ரொட்டேட். இது ஃபுல் ரொட்டேட்டுங்க. ஓகே. இந்த ஊர் பேர் வந்துங்க குருநாதன் கோட்டை. எந்த மாவட்டங்க? ஈரோடு மாவட்டங்களா? ஈரோடு மாவட்டம். ரைட். ஓகே. நன்றிங்க. வணக்கங்க. இதோட முடிஞ்சுங்க இந்த சுற்றுப்புற சூழல். நன்றி வணக்கம். என் பேர் பிரபுங்க.